இனிய தேர்வர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்கு, காலம் மற்றும் வேலை. இதில் வந்து 3 டைப் இருக்குது. காலம் மற்றும் வேலை, அப்புறம் வந்து நேர்மாறல், எதிர்மாறல் வரும். அப்புறம் வந்து குழாய் கணக்கும் வரும். இது 3 கணக்கும் வரும். 3 கணக்கும் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்குறோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 24 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து 2 டைப்பும் போடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைப் போகிறோம் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலை எவ்வளோ 12 நாட்கள், பி வந்து எவ்வளோ 24 நாட்கள்ல 2 பேர் சேர்ந்தா இப்போ 2த்துக்கு எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு கிளியராக கிடச்சிடும். பாருங்கள், எல்சிஎம் எடுக்கலாம். 12 24 6 2 12 1 2 2 4 2 3 2 6 6 2 12. இப்போ மூணாவது பாருங்கள், 1 3 3 2 3 6 2 1 1. எல்சிஎம் பாருங்கள், 2 2 4 4 3 12 2 4 4 3 12 12 24. இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24 பாருங்கள். இப்போ எவ்வளோ பாருங்கள், 2 பேர் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எவ்வளோ கேட்குறாங்க. இப்போ வந்து 12ல் இது எத்தனை எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 12 24 வருதா? இது வந்து 3 ஒரு 12 12 பாருங்கன்னா 3/24 அப்படின்னா 8, இது 8 நாட்கள். ஆன்சர் பாருங்கள், இதுதான் ஆன்சர். இதே இன்னொரு டைப்பில் எப்படின்னா, இது பாருங்கள் இன்னொரு மெத்தடில் எப்படின்னா, இப்போ பாருங்கள் இதையே வந்து இன்னொரு மெத்தடில் போகிறோம் பாருங்கள். எக்ஸு இன்ட்டு ஒய் மைஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12, ஏ வந்து எக்ஸை வச்சுக்கலாம், பி வந்து ஒய் வச்சுக்கலாம். 12 இன்ட்டு 24 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ 12 ப்ளஸ்ஸு 12 ப்ளஸ் 24 வந்து 36. இப்போ ஈஸி அடிங்க, 3 36, இந்த 3 24 8 நாட்கள். இப்போ இதுவும் ஆன்சர் 8 நாள் வந்துச்சு, இதுவும் ஆன்சர். இந்த மெத்தட்லேயும் போடலாம், இந்த மெத்தட்லேயும் போடலாம். அடுத்த கணக்கு பார்க்கலாம். வந்து இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஏ பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறேன். இப்போ வந்து 1/a + b 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 4 நாட்களில் முடிக்கிறாங்க. அதே வேலையை வந்து ஏ வந்து என்ன செய்கிறாருன்னா, அதே வேலையை ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாருன்னா பி வந்து எத்தனை நாள் முடிக்கிறான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம பியை கண்டுபிடிக்கணும்னா இப்போ எப்படி பண்ணணும்னா 1 + a + b மைனஸ் 1 - a ஈக்குவல் டு இது ஏவும் பியும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இது பியை மட்டும் ஏ மட்டும் கழிச்சோம்னா பியுடைய ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி பாருங்க, 1/4 மைனஸ் 1/12 ஆட்டோமேட்டிக்காக 1/b வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் எல்சிஎம் எடுங்க, 2/12 2 4 6 2 12 2 3 1 2 4 4 3 12. எல்சிஎம் பாருங்கள் 12. மைனஸ் வரும், மைனஸ் கழிக்கிறதுல மைனஸ் வரும். வந்து எத்தனை முறை வருது, 3 முறை வருது. 3 நாள் 12, இது வந்து ஒரு முறை தான். அப்படின்னா 2/12 எவ்வளோ 6 நாட்கள். 6 நாட்களா இது ஆன்சர். இதே நான் சொன்ன மெத்தடில் போடணும் எப்படின்னா, எக்ஸு இன்ட்டு ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ பாருங்கள், இதே பாருங்கள், எக்ஸுன்றது 4 இன்ட்டு 12 மைனஸ் இது பண்ணிட்டு இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா 4ல் 12 போச்சுன்னா எவ்வளோ, 4ல் 12 போச்சுன்னா எவ்வளோ, 4 12 போச்சுன்னா 8. பாருங்க 2 4 8 6 2 12 24 6 நாட்கள் வந்துச்சா. இதில் எந்த ஃபார்முலையும் 6 நாட்கள் வந்துச்சா. இப்படியும் போடலாம், இந்த மெத்தட்லேயும் போடலாம். இந்த கணக்கு பாருங்கள்,
ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி அதே அதே வேலையை வந்து 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பகிர்ந்து கொள்வர்? எப்படின்னா, ஏ வந்து ஏ/பி. ஏ வந்து ஒரு வேலை வந்து எத்தனை நாள்ல? 10 நாட்கள்ல முடிக்கிறார். எத்தனை நாளு? நாட்கள் பார்த்தீங்கன்னா 10 நாள்ல முடிக்கிறார். அதே பி வந்து 15 நாட்கள்ல முடிக்கிறார். இப்ப பாருங்க 2, 5, 10 சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 3, 5, 5. இப்போ வந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா 2:3 வந்துருது. இது வந்து நாட்கள். அதே குறைஞ்ச நாட்கள்ல முடிச்சா யார் திறமையான ஆளு? இவரு வந்து ஒரு வேலைய 10 நாள்ல முடிச்சிடுறாரு. அதே வேலைய ஒரு 15 நாள் முடிக்கிறார். யார் திறமையான ஆளு? இதனுடைய திறன கணக்கு பண்ணணும். இவருக்கு தான் திறன் அதிகம். அதனால 3 வந்து இப்படி வந்துரும். 2 வந்து இப்படி வந்துரும். இது திறன் கணக்கு போட்டோம்னா இப்படி வந்துரும். அப்பன்னா இது 5 மடங்கு. 5 மடங்குல பார்த்தீங்கன்னா 5 மடங்கு பார்த்தீங்கன்னா, அ எவ்வளோ? 1500. 1500 5ஆல இது பண்ணுங்க. 5, 3, 5, 5. 300. 1 மடங்கு வந்து 300. அப்பன்னா 3 மடங்கு எவ்வளோ? 3 × 300 900. அதே வந்து 2 × 300 எவ்வளோ? 600. அப்பன்னா ஏ வந்து 900 பி வந்து 600 அவங்களுடைய திறன் வரும். ஏ வந்து திறன் வந்து ரூ. 900, பி வந்து திறன் வந்து ரூ. 600. 2 பேரும் இப்படி பங்கிட்டுப்பாங்க. ஓகேவா? பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு. ஏ, பி இருவரும் ஒரு வேலையை 15 நாட்களிலும், பி மற்றும் சி 12 நாட்களிலும், சி மற்றும் ஏ ஆகியோர் 20 நாட்களிலும் முடிப்பார் எனில், மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்ப பாருங்க. 1 + ஏ + பி எத்தனை நாளு? 15 நாளு. பி + சி வந்து 12 நாளு. சி + ஏ வந்து 20 நாளு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஏ இருக்கா? 2 ஏ இருக்கு. 2 ஏ, 2 பி, 2 சி இருக்கு. இப்போ எல்லாத்தையும் வெளிய எடுத்தோம்னா 1/2 வெளிய எடுத்துடலாம் இப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 15, 12, 20. 5ஆலயே போடுங்க. 3ஆல போடுங்க. 5 3 5, 4 3 12, 20. இப்போ வந்து 5ஆல 1 5 5 4, 4 5 20. இப்போ வந்து 4ஆல 1 1 இப்போ 3 5 5 4 5 60. எல்சிஎம் 60. இப்போ வந்து 15 பாரு. 15 எத்தனை முறை வரும்? 4 5 ப்ளஸ்ஸு I12 60 ப்ளஸ் 3. இப்போ பாருங்க 1/2 × 12/60. இப்போ I12 60. I12 60 இப்போ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 2 × 5 = 10. இதுதான் ஆன்சர். 10 நாட்கள் தான் இதுக்கு ஆன்சர். இது 10 நாட்கள் தான் ஆன்சர். இன்னொரு மாடல் பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 40 நாட்களிலும் முடிப்பர். ஏ வந்து அந்த 40 நாள்ல வேலையை 5 நாட்கள் வேலை செய்த பின் வந்து மீதமுள்ள வேலையை ஏ வந்து 5 நாள்ல விலகிடுறாரு. 5 நாள் வேலை செஞ்சுட்டு பி மட்டும் 21 நாட்களில் முடிப்பார். மீதி இருக்கிற வேலையை 21 நாட்களில் முடிப்பார் எனில், ஏபி இருவரும் சேர்ந்து செய்திருந்தால் எத்தனை நாள்ல அந்த முடிச்சிருப்பாங்க? ஏ வந்து ஒரு வேலையை 40 நாள் முடிக்கிறாரு. 40 நாள் முடிக்கும்போது 40 நாள் முடிக்கிறாருன்னு சொல்றோம். அப்புறம் வந்து அவர் 5 நாள் வேலை செஞ்சுட்டு போயிடுறாரு. மீதி உள்ள வேலை எவ்வளோ? மீதி இருக்கிற வேலை எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. அது வந்து பி முடிக்கிறாரு. பி வந்து எத்தனை நாள் முடிக்கிறாரு? 21 நாள்ல முடிக்கிறாரு. 21 நாள் முடிக்கிற மீதி வேலைய. ஆனா வந்து ஏ வந்து 40 நாள் முடிக்கிறது. பி வந்து ஃபுல் வேலைய எத்தனை நாள் முடிப்பாரு? 2 பேரும் சேர்ந்தா அந்த வேலைய எத்தனை நாள் முடிப்பாங்க நம்ம பார்க்க போறோம். ஏ வந்து ஒரு வேலைய 1/40 40 நாள் செய்றாரு. ஆனா 5 நாள்ல அவர் வந்து விலகிடுறாரு. விலகிட்டோனே என்ன செய்றது? 1/40 40னா இப்ப I8 40 1/8 வேலைய அவர் செய்றாரு. அப்புறம் 1/8னா ஒரு வேலையில 1/8னா 7/8 வேலை. மீதி இருக்கிற 7/8 வேலைய பி வந்து எத்தனை நாள் முடிக்கிறாரு? 21 நாள்ல முடிக்கிறாரு. அப்படின்னா பாருங்க 3 21 3 24. இவருக்கு வந்து ஃபுல்லா வேண்டிய அந்த வேலைய செஞ்சிருந்தா இந்த வேலைய வந்து 21 நாள் முடிக்கிறார். ஃபுல்லா வேலை செஞ்சிருந்தா 24 முடிப்பாரு. அப்படின்னா ஏ வந்து ஒரு வேலைய 40 நாள்ல முடிக்கிறாரு. அப்புறம் பி வந்து அந்த வேலைய வந்து ஃபுல்லா வேலை செஞ்சா எத்தனை நாள் முடிப்பாரு?
24 நாள்ல முடிப்பார். 2 பேரும் சேர்ந்தா எவ்வளோ வேலை பாருங்க. இப்போ பாருங்க 1/A + 1/B 2த்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 40 24 20 12 2 ஆல் 12 20 6 2 12 2 ஆல் 2 10 3 2 6 அவ்வளோதான் போதும். 2 4 4 2 8 8 5 40 4 3 12 100 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 120. இப்போ பாருங்கள் 1/40ன்னா 120 40 எவ்வளோ 3 நாள் 12. அப்புறம் வந்து இது 5 முறை அப்படின்னா 8/120 அடிங்க. 1 8 8 1 8 மீதி 4 8 40. அப்படின்னா எத்தனை நாள் 2 பேர் செஞ்சால் A + B 2 பேரும் செஞ்ச அந்த வேலையை வந்து A + B 2 பேரும் செஞ்ச அந்த வேலையை எத்தனால 15 நாட்களில் முடிப்பாங்க. மாடல் பாருங்கள் 10 ஆட்கள் ஒரு வேலையை 40 நாட்கள் முடிப்பர் எனில் 20 ஆட்கள் எத்தனை நாட்கள் முடிப்பர்? இந்த ரெண்டு மெத்தடில் போடலாம். இந்த ஃபார்முலா வச்சு ஒரு மெத்தடில் போடலாம், சாதாரண மெத்தடில் போடலாம். பாருங்கள் இது பாருங்கள் ஆட்கள் அப்புறம் வந்து நாட்கள் எத்தனை பேர் 10 ஆள் வந்து 40 நாளில் வேலை செஞ்சால் முடிப்பார். ஒரு வேலையை 40 நாள் முடிப்பார். அதே வந்து 20 ஆள் வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் இது வந்து குறையுது, இது வந்து வேலை வந்து ஏறுது. இப்போ நேர்மாறல் எதிர்மாறலாக கணக்கு வருது. இப்போன்னா 10 × 40/20 2 10 20 அப்புறம் 2 4 மொத்தம் 20 நாட்கள். இந்த ஃபார்முலா வச்சு எப்படி போகிறதுன்னா இப்போ வந்து மனுஷன் இது M1 D1 டேஸு, மேன் பவர் டேஸு, ஹவர்ஸு, ஒர்க்கு. இதே மாதிரி M2 D2 H1 W1 இது வந்து W2 இங்கே வரணும், W1 இங்கே வரணும் வேலை நாட்கள். இப்போ பாருங்கள் இப்போ இருக்கிறத மட்டும் போட்டுக்கலாம். 10 நாட்கள் M1 எவ்வளோ M1 = 10 நாட்கள். அப்புறமா வேறு என்னது நாட்களில் D1 எவ்வளோ 40. அதே மாதிரி M2 எவ்வளோ 20. இப்போ எத்தனை நாட்கள் கேட்குறாங்க D2 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 10 × 40 இந்த ஈக்குவலில் தான் இருக்குது. இப்படி வந்தோடனே கீழே வந்துடும் 20 2 4 இது 20 நாட்கள். ஓகேவா? வந்து இந்த மெத்தடில் வரும் கணக்கு பாருங்கள். 12 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் 14 நாட்கள் முடிப்பர். என்னது 12 ஆள் ஒரு வேலையை ஒரு நாளில் 8 மணி நேரம் செய்வாங்க. எத்தனை தான் 14 நாட்களில். அதே வேலையை 8 ஆண்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு செய்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலா வச்சு போடுங்க. D1 M1 H1 W2 = D2 M2 H2 W1. ஒர்க் வந்து இப்போ வந்து மேன் பவர் எவ்வளோ 12, ஹவர்ஸ் வந்து 8 மணி நேரம், டேஸ் வந்து 14 நாளில் முடிக்கிறாங்க. வேலை வந்து பார்த்திங்கன்னா அதே வேலை வந்து ஒரு W2 இங்கே 1 வரணும். அதே மாதிரி அதே வேலையை வந்து 8 ஆண்கள் வந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சு அதே வேலையை 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளில் டேட் முடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் 12 14 டே வந்து 14 × 12 × 8 மணி நேரம் ஒரு வேலை ஈக்குவல் டு 8 × 8 × 1 × D2 வந்து எத்தனை நாள் முடிக்கிறான்னு கேட்குறாங்க. இப்போ பாரு 14 × 12 × 8 × 1 இப்போ ஈக்குவல் இப்படி இந்த பக்கம் வந்து கீழே வந்துடும் 8 × 8 × 1 இது D2 பாருங்கள். D2 கேன்சலா 2 நாள் 8 3 நாள் 12 7 2 14 மொத்தம் எவ்வளோ 7 21 நாட்கள். D2 எவ்வளோ 21. D2 எவ்வளோ வருது 21 நாட்கள். எவ்வளோ 8 ஆண்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் 21 நாட்களில் அந்த வேலையை முடிக்கலாம்.
இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கணக்கு தான் இப்போ எக்ஸாம்ல நெறைய கேட்குறாங்க. இப்போ பாருங்க. 12 ஆண்கள், 16 பெண்கள் ஒரு வேலையை 25 நாட்களில் முடிப்பர் எனில், 6 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இதில பார்த்தீங்கன்னா, அல்லது மற்றும். இப்போ அல்லது பார்த்தீங்கன்னா, இது பெருக்கணும். மற்றும்னு வந்தா கூட்டணும். இத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்க. ஆண்கள், பெண்கள், வேலை. 12 ஆண்கள், 16 பெண்கள் ஒரு வேலைய வந்து 25 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வந்து 6 ஆண்கள், 12 பெண்கள் இப்போ அந்த வேலைய எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க. இப்போ அல்லதுன்னு வந்ததுன்னா பெருக்கணும். இதே வந்து மற்றும் வந்தா கூட்டணும். பாருங்க. அடுத்து பாருங்க. 12 இன்ட்டு 16 இன்ட்டு 25 பை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதையும் பெருக்கணும். மற்றும் இதையும் ஆணையும் பெருக்கணும். ஆணையும் பெருக்கணும். இதை பெருக்கணும். இப்போ பாருங்கள். 12 12 144 கூட்டல் 6 6 16 இன்ட்டு 6 6 6 36 6 மீதி 3 ஒரு 6 9 96. இப்போ பாருங்கள். இப்போ கூட்டுங்க. 12 இன்ட்டு 16 இன்ட்டு 25 பை 144 ஒரு 6 வந்து 150 ஒரு 90 வந்து 240. இப்போ அடிங்க ஈஸியாக இருக்கும் பாரு. 2 12 20 24 220 அப்புறமா 4 5 20 5 25 4 4 16 அப்போனா எவ்வளோ 4 5 20 நாட்கள். ஆன்சர் எவ்வளோ? எதுக்கு ஆன்சரு? 6 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் வந்து அதே வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? 20 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேவா? நம்ம பார்க்க போகிறது ஆட்கள் நாட்கள் பார்த்தாச்சு. நேர்மாறு எதிர்மாறில் அதே டைப்பில் பார்த்தாச்சு. இப்போ வந்து அதிலேயே வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து குழாய் கணக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஏ என்ற ஒரு குழாய் வந்து ஒரு தொட்டியை வந்து 12 மணி நேரத்தில் நிரப்புது. அதே வந்து பி என்ற குழாய் வந்து அதே தொட்டியை 24 மணி நேரத்தில் நிரப்புனா 2 குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டோம்னா அந்த தொட்டியை எவ்வளோ நாளில் நிரப்புன்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஆட்கள் நாட்கள் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மெத்தட் தான் போடணும் பாருங்கள். ஏ வந்து ஒரு குழாய் வந்து 12 மணி நேரத்துலையும், பி வந்து அதே வந்து 8 மணி நேரத்துலையும் 24 மணி நேரத்துலையும் நிரப்புதுன்னா ரெண்டுமே சேர்ந்து ஏ ப்ளஸ் பி 1 பை பி ஈக்குவல் டு எத்தனை மணி நேரம் நிரப்புன்னு பார்க்குறோம். இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். 12 பை 24 6 2 12 ஒரு 2 2 4 2 3 2 6 6 2 12 பாருங்க. ஒரு 3 ஒரு 3 2 3 6 2 4 4 12 12 24 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24 2 12 24 ஒரு 24 3 பை 24 1 பை 8 அப்போனா எவ்வளோன்னா ஏவும் பியும் சேர்ந்து அந்த குழாய் நிரப்புது 8 மணி நேரம் நேரத்தில் நிரப்போம். இப்போ இந்த மாடல் பாருங்கள். ஏ என்ற ஒரு குழாய் ஒரு தொட்டியை நிரப்ப வந்து 50 நிமிஷம் ஆகுது. ஏ மட்டும் நிரப்பத்துக்கு 5 நிமிஷம் ஆகுது. ஏவும் பியும் 2 குழாய் வந்து நிரப்புறதுக்கு ஒரு தொட்டி நிரப்பத்துக்கு 30 நிமிஷம் ஆகுதுன்னா பி மட்டும் தொட்டியை நிரப்பத்துக்கு எவ்வளோ நேரம்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள். ஏ வந்து நிரப்புறதுக்கு 50 நிமிஷம். அப்புறமா ஏவும் பியும் சேர்ந்து நிரப்புறதுக்கு வந்து 30 நிமிஷம். அப்புறமா ஏவும் பி மட்டும் நிரப்புறதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ வேல்யூ கிடச்சிச்சு, பியுடைய வேல்யூ கிடச்சி, ஏவுடைய வேல்யூ இருக்குது, பியுடைய வேல்யூ இருக்குது. இப்போ ஏபி வேல்யூ இருக்குது, பி வேல்யூ நம்ம தெரியணும். அப்படின்னா ஏபி வேல்யூ மைனஸ் ஏ வேல்யூ கழிச்சோம்னா பி வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள். ஏ வேல்யூ எவ்வளோ 1/30 மைனஸ் ஏ வேல்யூ 1/50 கழிச்சோம்னா 1 பி வேல்யூ நம்மளுக்கு பி குழாயுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுங்க. 30/50
30 கமா 50 ரெண்டாலே பண்ணுங்க. 15 25 எவ்வளோ? 5ஆல் 3 5 5 25 2 10 13 30 150 எல்சிஎம் 150. 30 எவ்வளோ? 5 முறை போகும். அடுத்தது 3 முறை -1 ஈக்குவல் டு 2/150 இது 75. இப்போ வந்து பி எவ்வளோ? பி என்ற குழாய் வந்து நிரப்புறதுக்கு வந்து தொட்டி நிரப்புறதுக்கு 75 நிமிடம் ஆகும். ஓகேவா?